5000 ஓட்டு, அத்தனை ஓட்டு எங்களுக்கு எத்தனை தான் வந்திருக்குன்னு ஒன்றும் கூட உங்களுக்கு வரல. எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்க. ஆனால் குலகார பாவிகள் சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்க. ஆனால் குலகார பாவிகள் சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்க. ஆனால் குலகார பாவிகள் சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், குடும்பத்து ஓட்டு 80 லட்சம் ஓட்டு தோழர்கள். விளையாட்டு கிடையாது, சும்மா நம்ம விளையாட்டுக்கோ சிரிப்புக்காக சொன்னேன். எல்லாருடைய ஓட்டுகள் 80 லட்சம் ஓட்டு. ஒரு ஓட்டு கூட நமக்கு இல்லைன்னு சொன்னாங்க. 21 நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்த பிறகு கிடைக்கும் போது ஸ்டாலினுக்கும் நம்முடைய எடப்பாடியாருக்கும் ஓட்டு வித்தியாசம் வெறும் 1,90,000. 2 லட்சத்துக்கு 10,000 ஓட்டு கம்மி. அதெல்லாம் நம்ம தோத்து போயிட்டோம். என் தொகுதியில் 5000 ஓட்டு, அத்தனை ஓட்டு எங்களுக்கு எத்தனை தான் வந்திருக்குன்னு ஒன்றும் கூட உங்களுக்கு வரல. எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்க. ஆனால் குலகார பாவிகள் சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்க. ஆனால் குலகார பாவிகள் சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்க. ஆனால் குலகார பாவிகள் சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், குடும்பத்து ஓட்டு 80 லட்சம் ஓட்டு தோழர்கள். விளையாட்டு கிடையாது, சும்மா நம்ம விளையாட்டுக்கோ சிரிப்புக்காக சொன்னேன். எல்லாருடைய ஓட்டுகள் 80 லட்சம் ஓட்டு. ஒரு ஓட்டு கூட நமக்கு இல்லைன்னு சொன்னாங்க. 21 நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்த பிறகு கிடைக்கும் போது ஸ்டாலினுக்கும் நம்முடைய எடப்பாடியாருக்கும் ஓட்டு வித்தியாசம் வெறும் 1,90,000. 2 லட்சத்துக்கு 10,000 ஓட்டு கம்மி. அண்மை செய்தி. அதிமுகவுக்கு வாக்களிக்காத அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொலைகார பாவிகள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.